பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கலங்காதே, உன் தேவைகள் நிறைவேறும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைகள், அந்த தேவைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, கலங்காதே, உன் தேவைகள் நிறைவேறும். வாழ்க்கையில தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி காத்து இருந்து ஜெபிப்போம். உண்மையா இல்லையா? அந்த காத்திருப்பு கண்டிப்பா வெறுது ஆகவே ஆகாது. நம்முடைய தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவரோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழும் போது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்ம மனசுல ஆசைப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. இப்போ பாருங்க, பைபிள்ல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ரெண்டும் இணைஞ்ச ஜெபத்துல ஆண்டவருக்கு வேண்டுதல் பண்ணி தெரியப்படுத்தும் போது, நீங்க அழுது கொண்டு இருக்கிற அந்த தேவைகள், இந்த தேவைகள் நடக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அனுதீனமும் கலங்கி போயிருக்கீங்க பாருங்க. அந்த தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு, நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவரை நம்பின ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுறாரு. காக்கையை கொண்டு எலியாவுக்கு ஆண்டவர் போஷிச்சாரு. அதாவது ஆண்டவர் தன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சோதனை நிறைந்த காலமா இருந்தாலும், வேதனையில இருந்தாலும் அதை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. ஏதோ ஒரு தேவைகளுக்காக இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல, இந்த தேவைகள் என் வாழ்க்கையில நிறைவேறுமா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு நான் மனதார சமாதானத்தோடு இருப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்க பல கொஸ்டினோட ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருந்து ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க தேவைகளை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. அந்த தேவைகள் திருமண காரியங்கள் நிமித்தமான தேவைகளா இருக்கலாம். வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா வயசும் கூடவே ஓடுது. திருமணம் காரியங்கள் நடக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி திருமண தேவைகளுக்காக காத்துட்டு இருக்கிற ஜெபிக்கிற நீங்களா இருக்கலாம். இல்லைன்னா திருமணம் ஆகி வருஷக்கணக்கு ஆகியும் கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கனிக்கான தேவைக்காக ஒரு காத்திருப்போடு கூட ஜெபிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில அந்த தேவை நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில உங்க தேவைகளை ஆண்டவர் இன்றைய நாள்ல நிறைவேற்றுவாரு. பாருங்க, ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு போஷிச்சார் அல்லவா? அதன் மூலமா மனிதர்களுடைய பசியை நீக்கினார் அல்லவா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஒரு தேவையில நீங்க இந்த தேவைகள் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க தேவைகளை ஆண்டவர் இன்றைய நாள்ல நிறைவேற்றுவாரு. வாழ்க்கையில
கலங்காதீங்க. ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேறல அப்படின்னு கலங்கி நம்ம வாழ்க்கையில விசுவாசம் குன்றியவர்களா நம்ம மாறுறோம். ஆண்டவர் மீது விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். ஆனா அந்த தேவைகள் நிறைவேற கொஞ்சம் டைம் எடுத்த உடனே நம்ம ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்துல கம்மி ஆயிடும். அப்படி இல்லாம ஆண்டவர் என்னுடைய தேவைகளா நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுது. விதவையே போஷிச்ச ஆண்டவர் என்ன குறையாத அளவு ஆசீர்வதிச்சு அந்த விதவையில் உள்ள கஷ்டத்தை நீக்கின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை இருக்குது இல்ல, நீங்க ஆண்டவரை நீங்க உண்மையாவே விசுவாசிச்சுட்டு அவரே நம்பி இருக்கீங்களா, அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. பாருங்க, அழகான ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மீது விசுவாசத்தோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து அதன் வழி நடக்கிற ஒரு இளைஞன் ஒரு கிராமத்துல இருந்துட்டு இருந்தான். ஆனா அவனுக்கும் வேலை இல்லாத ஒரு கஷ்டம். அப்போ எப்படியாவது என் வாழ்க்கையில வேலை வேணும், வேலை இல்லைன்னா என்ன இல்லை, வருமானம் இல்லை, பஞ்சத்துல கஷ்டப்பட்டு கண்ணீரோட இருக்கான். ஆனா அவங்க கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. கண்கள்ல கண்ணீர், வாயில ஜெபம், மனதுல ஆண்டவருடைய சிந்தனை, விசுவாசம், இவ்வளவுதான் அந்த இளைஞனுக்கு இருக்கு. பாருங்க, அந்த இளைஞன் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட ஜெபிக்க தொடங்க, ஆண்டவர் என்னை கண்டிப்பா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெபிச்சு இருக்கிற வேலையில அவருடைய முற்றத்துல ஒரு முதியவர் வந்து நிற்கிறாரு. அவர் அந்த இளைஞனை பார்த்து, என்னுடைய தோட்டத்துல வேலை செய்ய வேலை ஆட்கள் தேவை, நீ வருவியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த இளைஞனும் மனதார போறான். பாருங்க, ஆண்டவர் அந்த இளைஞனின் ஜெபத்தை கேட்டாரு. அவனுடைய தேவையா ஆண்டவர் நிறைவேற்றினாரு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் தோட்டத்துல வேலை இல்லை, அடுத்த நாளும் வர சொல்றாரு. பாருங்க, இப்படி ஆண்டவர் மீது உண்மையான விசுவாசத்தோட காத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்ன தேவைக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோமோ அந்த தேவைகளை கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனசுல பாரத்தோட கண்கள்ல கண்ணீரோட ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவைகள் நிறைவேற்றி அப்பா அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.